எப்படி பார்த்தீங்கன்னா என் திறமைய நான் இந்த பெப்பரை ஸ்டார் மாதிரி உருவாக்கியிருக்கேன். நான் பெப்பர் அந்த மாதிரி அழகா போட்டு நம்பிட்டீங்களா? இல்லை அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான். இந்த கதையை பார்ப்போமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் வித் கதிர்நிலவன். இப்போ நம்ம பெப்பர் மிதக்கிறத பார்த்தோம்ல, அது எதனால உங்களுக்கு தெரியுமா? அது பெப்பருக்கும் தண்ணிக்கும் சுத்தமாகாது. ஏன்னா பெப்பர் ஒரு ஹைட்ரோஃபோபிக்னா பெப்பர் தண்ணியில கரையாது. அதுதான் ஹைட்ரோஃபோபிக். நம்மளுக்கு வாட்டர்ல சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும்னு தெரியும், வாட்டர்ல பெப்பர் மிதக்கும்னு தெரியும். ஆனா அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ண என்ன ஆகும்? இதுக்காகவே நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனை டிஸ்டர்ப் பண்ண ஒரு ஆள் இருக்காங்களே, அது யாருன்னு தெரியுமா? அதுதான் நம்ம சோப்புக்கு என்ன வேலைன்னு தெரியுமா? வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனை டிஸ்டர்ப் பண்றது மட்டும்தான் வேலை. வாட்டர் என்ன பண்ணுன்னா சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகுல்ல சோப்பு விட்டு தூரமா தள்ளி இருக்கும். இந்த சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகுல்கோட சேர்ந்து நம்ம பெப்பரும் தூரமா போயிடும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன வேணும்னா, ஒரு பவுலு, பெப்பரு, சோப்பு, ஒரு பட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. இப்போ நான் தண்ணி எடுத்து ஊற்றுறேன். இப்போ நம்ம பெப்பர் போடணும். இப்போதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டே வரப்போகுது. சோப்பு நல்லா தொட்டு நல்லா ரவுண்டாக தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வைக்கலாமா? 1 2 3 கோ. இப்போ என்ன இந்தியா மாதிரி பெப்பர் தள்ளி போயிடுச்சு? இதாங்க சொன்ன சோப்பு வாட்டரை டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொன்னேன்ல, அது பாருங்க பெப்பரையும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு போயிடுச்சு. ஓகே பாய். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட நாளைக்கு பார்க்கலாம்.